அரசியல் தலைவர்கள் தங்கள் செலவுகளுக்கு என்ன செய்கிறார்கள், இருக்கும் பணத்தை எங்கே மாற்றினார்கள் என்ற விவரங்களை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 10 நாட்களாக வங்கி கிளைகள் முன்பும் ஏடிஎம்களின் முன்பும் பணத்தை மாற்ற மக்கள் வரிசை நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் எந்த வரிசையிலும் அரசியல்வாதிகள் இல்லை. இவர்கள் செலவுக்கு என்ன செய்கிறார்கள், எங்கே பணத்தை மாற்றினார்கள்? தனது தாயாருக்கே பணம் கொடுக்க முடியவில்லை என்றும் தினம் தினம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்கிறார் திருமாவளவன். அன்றாடம் உணவு விடுதிகளில் சாப்பிட கூட முடியாத ஒரு நிலை, சிரமப்பட்டு பல இடங்களில் உணவு விடுதி உரிமையாளர்கள் பழைய நோட்டுகளே தாருங்கள், பரவாயில்லை, நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று சலுகை காட்டுகிற அந்த அடிப்படையில் தான் எங்களால் இந்த 10 நாட்களை கடந்து வர முடிந்திருக்கிறது. நேற்று நான் எங்கள் கட்சி அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கிற எங்கள் கட்சியின் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆந்திரா வங்கியில் 4500 ரூபாய் பெற முடிந்தது. 2-3 நாட்களுக்கு முன்பு எனது தாயார் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு மிகவும் வேதனைப்பட்டார். கையில் இருக்கிற அந்த 2-3 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள். இதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது, எனக்கு எந்த ஏற்பாட்டையும் நீ செய்யவில்லை என்று வருத்தப்பட்டார். தனது தம்பியிடம் 10-20 என கடன் வாங்கி குடும்பம் நடத்துவதாக சொல்கிறார் சீமான். என்னுடைய தம்பி சென்னையில் ஒரு உடை உலகம்னு ஒரு துணி விற்கிற கடை வச்சுருக்காரு. அவருக்கு அடித்தேன். இப்போ அவர் ஒரு 2000 ரூபா 100 ரூபா 50 ரூபா இதை வச்சு கொடுத்தாரு. இப்போ அதை வச்சு ஒரு 2 நாள் சமாளித்தோம். அப்புறம் யார்கிட்டெல்லாம் இருக்குது 100 ரூபா 50 ரூபான்னு இப்போ பரிதாபப்பட்டு தம்பியில் வந்து என்கிட்ட ஒரு 300 ரூபாயா ஒரு 300 ரூபா இருக்குது, 50 ரூபாய் இருக்குன்னு இந்த 10 ரூபா 20 ரூபா 1 ரூபா இந்த காசுகள் இருக்கு பாருங்கள், அதை ரொம்ப நாளாக உண்டியலில் போட்டு வள்ளுவர் சிலைக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தோம். அப்போ அதில் ஒரு 2000 ரூபா இருந்துச்சு. அதை வச்சு தான் சமாளித்தோம். இப்போ நம்மளுக்கே ஒன்றுமே தெரியாமல் இருட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா மற்றவர்களை நினைக்கும் போது தான் ரொம்ப பதட்டமாயிடுச்சு. இருப்பதெல்லாம் வெள்ளை பணம் என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சந்தோஷப்படுகிறார் தமிழிசை. எனக்கு இந்த கருப்பு பணத்தினாலும் பிரச்சனை வரவில்லை, சில்லறையினும் பிரச்சனை வரவில்லை. ஏனென்றால் நேர்மையாக சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கும் கணக்கு காண்பித்து கொண்டிருப்பவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. நான் மருத்துவ தொழிலில் சம்பாதித்ததனால் என்னை யார் கேட்டாலும் நான் சொல்வது எனது கோட்டும் ஒயிற்று, எனது நோட்டும் ஒயிற்று. அதனால் நேர்மையாக சேமிப்போடு சரியாக கணக்கிட்டு சரியான சம்பாத்தியத்தை சரியாக நிர்வகித்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனை வரா